கீழே போயிட்டாரு. அததான் அவர் சொல்றாரு, நான் பாதாளத்துல இருந்து என்ன செய்யணும் கூப்பிடுறேன், பர்வதங்களின் அடிவாரத்துக்குள்ள இருந்து நான் கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் யோனாவின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். யோனாவின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். யோனாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. என் வார்த்தையை நீ கேட்கல, உனக்கு இது வேணும், இதுக்கு மேலே வேணும் போ அப்படின்னு விடல. இந்த நேரத்திலையும் என்னை நோக்கி கூப்பிடுகிற இவனை இந்த இருளான அனுபவத்திலிருந்து நான் விடுவிக்க போகிறேன். இந்த முற்கள் நிறைந்த அனுபவத்திலிருந்து நான் இவனை விடுவிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாற்றமான அனுபவத்திலிருந்து நான் இவனை விடுவிக்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு, மீனுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. நீ போய் என்ன செய், யோனாவை கரையில போய் கக்கிரு அப்படின்னு கட்டளை கொடுத்த உடனே அந்த மீன் என்ன பண்ணது, யோனாவை கரையில் கக்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் வழி விலகி போன யோனாவின் சத்தத்திற்கு கர்த்தர் செவி கொடுத்தார். யோனாவின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். யோனாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஒருவேளை வழி விலகி போயிருந்தீர்களானால், ஒருவேளை இருள் நிறைந்த பிரச்சனையில மாட்டி திகைத்து கொண்டிருப்பீர்களானால், ஒருவேளை நாற்றம் நிறைந்த அனுபவத்துக்குள்ள மாட்டிக்கொண்டு திகைத்து கொண்டிருப்பீர்களானால், ஒருவேளை முள் போன்ற அனுபவத்தினால நீங்க காயப்பட்டு கொண்டே இருப்பீர்களானால், இப்பொழுது நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, நான் அவரை விட்டு அவருடைய சமூகத்தை விட்டு தூரம் போயிட்டேனே, இப்போ நான் ஜெபம் பண்ண என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா என்று கேள்விக்குறியோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு செவி சாய்த்து உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய இருளான அனுபவத்தை மாற்றுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுடைய நாற்றமான அனுபவத்தை கர்த்தர் வாசனை நிறைந்த அனுபவமாய் மாற்றுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் முற்கள் நிறைந்த அனுபவத்தை, காயப்படுத்தக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் மாற்றுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக ஒரு நபரை குறித்து பார்க்க போறோம். பர்திமேயு என்கிற ஒரு குருடன் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பர்திமேயு எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் ஒரு பிச்சைக்காரன், அவன் ஒரு குருடன். அவன் எரிகோவுல தெருல பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான். அந்த எரிகோ வழியா இயேசு கிறிஸ்து நடந்து வந்தார். அப்பொழுது அந்த பிச்சைக்காரனாகிய பர்திமேயு, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். ஹல்லேலூயா. ஆனா கூட வந்தவர்களோ, ஏய் சத்தம் போடாத, நீ எல்லாம் இயேசுவை கூப்பிடக்கூடாது, அமைதியாயிரு என்று சொல்லி அதட்டினார்கள். ஆனாலும் அந்த பர்திமேயு முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டார். அந்த சத்தம் இயேசுவின் காதில் விழுந்தது. ஹல்லேலூயா. இவன் ஒரு பிச்சைக்காரன், இவனுக்கு ஒரு வேலை இல்லை அப்படி சொல்லல. உடனே திரும்பி பார்த்து, என்னை கூப்பிட்டது யார் என்று பார்த்துட்டு கூட அந்த சீசனுக்கு ஆண்டவர் இயேசு கட்டளை கொடுத்தார், அந்த பர்திமேயு குருடனை இங்கே அழைத்து வாருங்கள். ஹல்லேலூயா. உடனே பர்திமேயுட்ட இயேசு கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்ன உடனே இயேசு அந்த பிச்சைக்காரனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார், பார்வையை கொடுத்தார். ஹல்லேலூயா. பிச்சைக்காரன் இவன் ஒரு அழுக்கானவன், இவன் தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் பார்ப்பார்கள். வெளி தோற்றத்தை பார்க்கிறவர்கள் மனிதர்கள், ஆனா உள்ளான இருதயத்தை பார்க்கிறவர் கர்த்தர். ஆமென். எல்லாரும் பிச்சைக்காரன்